இன்றைக்கி நம்ம வந்து 5 நாளைக்கு 5 விதமான சாப்பாடு செய்ய போகிறோம். அது ஃபஸ்ட்டு சாப்பாடு நம்ம கார்லிக் ரைஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுட்டு கடுகு உளுந்தப்பருப்பு போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு அது கூட முந்திரி கடலைப்பருப்பு நிலக்கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அது நல்லா தாளிஞ்சதுக்கப்புறமா வரமிளகா சேர்த்துக்கோங்க. வரமிளகா சேர்ந்ததுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 பூண்டு நச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டு அந்த பூண்டோட பச்சை ஸ்மெல் போய் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து சின்ன ஸ்லைஸாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கடைசியாக சீரக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை ஸ்மெல் போய் நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்து கிளறிட வேண்டியதான். நம்மளோட கார்லிக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக டேஸ்ட்டாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதை வந்து ஒரு நாளைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் சேர்த்துக்கோங்க. உண்மையிலே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அடுத்த ரெசிபி நம்ம பார்க்கலாம். அடுத்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு குக்கரை வச்சுருக்கேன். குக்கரில் பட்டை கிராம்பு அந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா சாப் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி போட்டுக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம பிரியாணி மசாலா தூள் சேர்த்துருக்கேன், கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன், உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். அது கூட நம்ம மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பட்டாணி வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த மஷ்ரூமில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். ஒரு கப் ரைஸுக்கு 2 கப் வாட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொத்தமல்லி தூவி அதை விசில் போட்டு மூடிட வேண்டியதான். இதுக்கு வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கடைசியாக முந்திரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரிச் ஃபுட்டாக இருக்கும். அவ்வளோதான். குக்கர் மூடி ஒரு 3 விசில் இல்லைன்னா 2 விசில் போதும். 2 விசிலே போதும். நல்லா விசில் வந்ததுக்கப்புறமா விசில் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி 2 விசில் தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ரெசிபி பார்க்கலாம். அடுத்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடலைப்பருப்பு கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா சேர்த்துக்கலாம். அதோட நிலக்கடலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் புழிஞ்சு ஊற்றுக்கோங்க. லெமன் புழிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ரைஸ் சேர்த்து கிளற வேண்டியதான். நம்மளோட லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் ஒரு நாளைக்கு கொடுத்து விடலாம். சிம்பிளாக இருந்தாலும் இது என்றைக்குமே பழசாகாது. இது என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரைஸ்ன்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்டேட்டு உடனே கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ரைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் கடுகு வெந்தயம் உளுந்தப்பருப்பு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க. அதோட நிலக்கடலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த பொடி வந்து புளியோதரை மிக்ஸும் பொடி வந்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு வச்சுருக்கேன் நான். இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் கீழே இன்னொரு வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் புளி கரைசல் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா திக்காக கரைச்சி வச்சதை ஊற்றிட்டு
அதை நல்லா புளி ரசம் வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்க விட வேண்டியதுதான். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுங்கிறத பார்த்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடாதீங்க, அது கொஞ்சம் கரைஞ்ச மாட்டம் ஆயிரும். அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்காயிரும். இந்த ரசத்தெல்லாம் நம்ம அடிக்கடி எடுத்து வச்சிட்டோம்னா இந்த சாதம் போட்டு கிளறது கரெக்டாயிரும். அவ்வளோதான், நம்மளோட புளி சாதம் ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு ரைஸ் என்ன செய்ய போகிறோம்னா குக்கரில் தான் செய்ய போகிறோம். நெக்ஸ்ட் ரைஸுக்கு அதே மாதிரி ஸ்பைசஸ்ஸு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. பூண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கணும். அந்த தக்காளியோட சாரே ஃபுல்லாக இறங்கி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து மீன் மேக்கர் வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். அதையும் நல்லா புழிஞ்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமா ரைஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து சீரக சம்பா ரைஸு. இதை சேர்த்துட்டு 1 கப் சீரக சம்பா ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன், போதும். இது ஃபுல்லாக உப்பெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா குக்கர் போட்டு 2 விசில் விட்டால் போதும். நம்ம அதிகமாக ஊற வச்சோம்னா கொலன்னு ஆயிரும். இந்த 2 விசில்லையே நல்லா ரைஸ் நல்லா வெந்து நல்லா பொலன்ட்டு வந்துடும். வெயிட் பண்ணலாம், 2 விசில் வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இதையும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.